ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என்ன வீடியோன்னு உங்களுக்கே தெரியும். போன வாரம் நம்ம ஒரு பாண்டு கட்ட ஆரம்பித்தோம். அதோட பார்ட் 2. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒரு அசிஸ்டன்ட்லாம் வந்துருக்கு. அப்ரசட்டிஸ் ஒருத்தர் காலேஜ் லீவுன்றதுனால வந்துட்டாரு நம்ம மகேஷ். வாங்க நம்ம பாண்டு எந்த லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்காமல் நாங்கள் கொஞ்சம் பாண்டை கட்டிட்டோம். வாங்க பாண்டுக்கிட்ட போகலாம். நாம் போன வீடியோவில் என்ன பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா இந்த பாண்டுக்கு செங்கல் வச்சுட்டு இருந்தோமா. ரெண்டாவது செங்கல் வைக்கும்போது செம்ம மழை வந்து நம்ம எல்லாம் பாதியிலே மூடிட்டு வீடியோவும் ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறமேட்டு மழை பெஞ்சுன்னு சொல்லிட்டு ஓட்டோம். ஆனால் வந்து நான் வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்த செங்கல்லுமே அன்றைக்கி நைட்டோட நைட்டாக வச்சு பூசிட்டாச்சு. 1 2 3 ரோவே போதும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்னமும் பார்த்தீங்கன்னா செங்கல் கொஞ்சோண்டு இருக்குது. அதாவது கோழி பாண்டு கட்டுறோம்ல, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு செங்கல் தேவையில்லை. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கான்கிரீட் போடுறதா தானே பிளானு. ஆனால் நம்ம அதை வந்து பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஒரு பெரிய கொத்தனார் வந்து அதெல்லாம் பண்ண வேணாம். சிமெண்ட்டு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அங்கே பூசுங்க, மண்ணை வச்சு பூசுங்க, அதுவே போதும். கான்கிரீட்லாம் தேவையில்லாத வேலைன்ட்டாங்க. பேச்சை மதிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம உள்ள கான்கிரீட் போட போகிறதில்ல. கல் மண் சிமெண்ட்லாம் மிச்சம். நம்ம வந்து வெளியில் பூச போகிறோம், அப்புறமேட்டு உள்ளே பூச போகிறோம். அப்புறம் என்ன பண்ண போகிறோம்? மீனோட போகிறோம். உள்ளே பூசிட்டு மீனோட போகிற சொல்கிறீங்க. காஞ்ச தானே மீன் விட முடியும். பூசின உடனே நம்ம ஃபிஷ் விட போகிறதில்ல. உள்ளே பூசிட்டு வெளியில் பூசிட்டு ஃபிஷ் விட போகிறதுனா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபிஷ் விட போகிறோம். ஆனால் நீ என்ன சொன்ன வீடியோவில் என்ன சொன்ன? அது இப்படி சொல்லுவோம்டா. உள்ள பூசிட்டு வெளியில பூசிட்டு ஃபிஷ் விட போறேன்னா காயத்துக்கு முன்னாடி நான் மட்டும் நம்ம லூஸோட நானே காஞ்சா தானே விட முடியும். உடனே காஞ்சா சொன்னாரா? அங்க எக்ஸ்பிளைன் பண்ணாரு அவரு. என்ன காஞ்சா தானே விட முடியும். அத என்னடா எக்ஸ்பிளைன் பண்றது? இந்த வீடியோ பாக்குறது சின்ன பசங்க தான்டா, அவங்களுக்கே புரியும்டா. சின்ன பசங்க சொல்லிரணும். சரி சரி, உள்ள பூசிட்டு வெளியில பூசிட்டு காஞ்சதுக்கு அப்புறம் ஃபிஷ் விடலாம் गाइस. இல்ல தண்ணி ஊத்தணும். நான் உன்கிட்ட பேசவே இல்லை. இப்போ இது மாதிரி பூசு வேலை பண்ணும்போதுலாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம கிட்ட இல்ல. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் தான் தொட்டிக்கான அந்த ஷேப்பு எட்ஜஸ்லாம் அழகா வந்து ஷேப்பா நம்ம பாண்டில் பூச முடியும். அது யார்கிட்டயாச்சும் கேட்கலான்னா எதுக்கு யார்கிட்டே கேட்டுட்டு நாமளே அதை ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஃபிக்கும் ஒரு அனபாண்டையும் வச்சு இவனே ஏதோ பண்ணான். ஏதோ விளையாடிட்டு இருக்கான்னு பார்த்தா கஷ்டம் உண்மையிலே அதே மாதிரி ரெடி பண்ணிட்டான். தொட்டி கட்டும் போது இது நம்மளுக்கு எவ்வளவு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த பாண்டுல 5 பாண்டு மண்ணுனா அதுக்கு 1 பாண்டு சிமெண்ட். இந்த ரேஷியோல தான் நம்ம வந்து நம்ம பாண்டை கட்ட போறோம். சரிடா गाइस, காலையிலே ஒன்றும் சரியில்லை. 5 பாண்டு மண்ணை போடு गाइस. இந்த பாண்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. வேலை செய்து ஃபுல்லாக நாங்கள் வீடியோ எடுத்து சொல்லிட்டு என்ன பண்ணுது பாருங்க. வெள்ளாரத்துக்கு எனக்கு டைம் இல்லை. ஒழுங்காக வந்து டக்குன்னு பண்ணு. டக்குன்னு போடுறாடி. அவன் பாட்டு போட்டானா கடுப்பாயிடும்டா. பக்கத்து ஊரில் பார்த்தீங்கன்னா யார் வீட்லேயும் ஒரு ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனில் வந்து பாட்டு போட்டிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்காக பாட்டு போடுறாங்க. அந்த பாட்டு வந்து இங்கே கரெக்டாக வந்து கேட்கறதுனால யூடியூப்ல வந்து இங்கே கொட்டணும்டா, அது அளந்து கொட்டணும்டா, இங்கே கொட்டுறா. கரெக்டாக இன்றைக்கி வீடியோ எடுக்கும் போது தான் அந்த பக்கத்து ஊரில் ஃபங்க்ஷனால கரெக்டாக அந்த ரேடியோ சவுண்டு வந்து பாட்டு சவுண்டு வந்து இங்கே கேட்குது. நாய்ஸ் பொல்யூஷன் அது வந்து நல்லா கேட்குதுன்றதுனால யூடியூப்ல வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப ஃபீலிங்கில் இந்த வீடியோவை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கோம். போட்டுருக்குது गाइस. இவன் இப்போ ஒன்று என்ன பண்ணோன்னா நாங்கள் பாண்டில் அழகாக அளந்து போட்டிருந்தோம். இவன் மாட்டின வந்து சாக்கை பிரித்து டக்குன்னு போட்டான். இது என்ன கதைன்னே தெரியலையே. என்னப்பா எனக்கு வட்டம். இவன் அம்மா கஷ்டப்பட்டு அளந்து போடுறான். இவரோட சொன்னாரு அளந்து மெஷர் பண்ணி போட்டுட்டு இருந்ததை நம்ம மகேஷ் வந்து சோலி முடிச்சு விட்டான். மனக்கணக்கிலே தெரியுன்றான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவன் இஷ்டத்துக்கே நம்ம விட்டுருவோம். गाइस, மகேஷ் பண்ண அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆடா அந்த பிஞ்சு இளநியை கூட விடாம டேஸ்ட் எப்படி இருந்தது? எதுவுமே வாங்கி தரல. நானே வந்து உங்கள் வீட்டில் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த தொட்டி கட்டுறதுக்கே 15,000 பட்ஜெட் ஆயிடுச்சு. நானே கடை வாங்கி தான் தொட்டி கட்டுறேன். ஏன்டா தானே வாங்கினதும். சரி விடு. ஐயோ ஒருத்தன் அட்டாக் முள்ள இருக்கிறான். ஐயோ வாங்கிட்டு வந்த மாதிரி அவுத்து விட்டுனா உன் கதை முடிஞ்சிடும். கம்முன்னு நம்ம தலை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்கு பாருங்க. மணி 12வது இப்போ தான் தூங்கி ஏந்து எங்கள் வீட்டு சார் வராரு வெளியில். டேய் அதுக்கிட்ட என்னடா விளையாண்டு இருக்கிற? ஒரு 2 பாண்டு சிமெண்ட் போடுறேன். அது உடனே டக்குன்னு பூசணும். ஏன்னா பக்கத்தூர்காரங்க பாட்டை போட்டாங்க. இவனுங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா டேம் கட்டி விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. டேய் பாண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். இப்போ மேலே பூச போகிறோன்றதுனால பார்த்தீங்கன்னா தண்ணியை செங்கலுக்கு ஊற்ற சொன்னால் சென்ட்ரலில் ஊற்றிட்டு இருக்கிறான். நீ ஏன் அப்பர் சட்டியாக கிடையாதுடா. இவனை வச்சுக்கிட்டு இவன் ஒரு வேலையை 2 வேலையை ஆகிறான். இப்போ இது மாதிரி ஃபுல்லாக அந்த செங்கலில் தண்ணி ஊற்றிட்டா தான் க்ரிப்பு நல்லா பிடிக்கும். அப்போ தான் ஷைனிங்காகவும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு பூசுறதும் ஈஸி. ஐஸ் மிக்ஸ் பண்ண கலவை சும்மா சூப்பராக இருக்குதா, கேக் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே இருக்கிறத வந்து பூசிட போகிறோம். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டர் லைஃப்லாம் போகிறோம். ப்ரோ எது ஸ்டார்ட் பண்ணாலும் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? ஓகே வெரி குட். சனிமூலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சனிமூலிக்கு போங்க. சனிமூலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு गाइस. போன இதில் பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ வைக்க மறந்துட்டோம். பார்த்தீங்கன்னா சின்னதாக கட் பண்ணிவிட்டு அப்படியே ஓவர்ஃப்ளோ வச்சிட வேண்டியதான். இது வந்து கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் முன்னாடியே வச்சுருந்தோன்னா கட் பண்ண வேண்டியது இல்லை. மறந்து விட்டோம் गाइस. பிளானிங்லாம் கரெக்டாக போட்டோம். ஆனால் ஃபினிஷிங் சரியில்லை. ஓவர்ஃப்ளோ பைப் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிசு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கிறோம்.
இன்னும் கொஞ்ச நாளில் இந்த தொட்டியில் எவ்வளோ ஃபிஷ்ஷு குட்டி போட போகுது தெரியுமா? போதுண்டா. ஓகே, என்ன மூந்ததில் உனக்கு எவ்வளோ சந்தோஷம்? ஆமாம். சிமெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிற டைமில் வந்து நாங்கள் இந்த சிமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பூசிட வேண்டியது தான் இதுக்கு. ஓகே, இப்போ வந்து இதில் வந்து நாம் வந்து ஒரு வலை கட்டிட்டோன்னா பார்த்தீங்கன்னா மீன்லாம் எஸ்கேப் ஆகாது. ஓவர்ஃப்ளோ ஆகி மழை அதிகமாக வந்துச்சுன்னா தண்ணி மட்டும் வெளில போகும். இப்படி தான் இது மாதிரி தான் ஃபுல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பூசிகிட்டு இருக்கணும். இது பூசத்துக்கு போட்டு எவ்வளோ நேரம் போகுதுன்னு தெரியல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு 1:30. ஏய், என்னடா இவ்வளோ குழப்பம் இருக்குது? அம்மா குழன்னு இருக்குது கைஸ். இவன் தான் தண்ணி ஊற்றினான். டேய், தண்ணி ஊற்ற சொன்னது யாரு? யாரு? நீதான். நான்லாம் சொல்லல. சொன்ன. நான்லாம் சொல்லலை கைஸ். இவர் தான் சொன்னாரு. டென்ஷன். அது வீடியோ எடுக்கல, நீ வீடியோ இருந்தால் தெரிஞ்சிடும் ப்ரூஃபோட. சரி விடு, நான் வந்து தண்ணியெலாம் இவ்வளோ ஊற்ற சொல்ல. இதில் வந்து தண்ணி அதிகமாக மிக்ஸ் பண்ணிட்டோம். ரொம்ப வந்து குழன்னு இருக்குது. இவனுக்கு பூசினே இருக்கட்டும். நம்ம ஒரு கடைக்கு போகிறோம். என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தான். ஏன்னா வந்து இந்த வேலை செய்கிறேன்னா கண்டிப்பாக பிரியாணி வாங்கி தந்தால் தான் நான் வேலைக்கே வருவேன்னு இவன் சொல்லியிருக்கான், நீல சட்டக்காரன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீ சொன்னடா பிரியாணி வாங்கி தந்தால் தான் நான் வேலை செய்வேன், இல்லைனா இப்போ வீட்டுக்கு வருவான்ட்டான். ஸோ அதனால் அவனை இங்கே இருக்க வைக்கணுன்றதுனால அவன் இருந்தாலும் பிரச்சனை தான், இருந்தாலும் ஆசைப்பட்டான். அதனால் நம்ம வந்து போய் பிரியாணி வாங்கிட்டு வருவோம்லாமா. ஒரு வழியாக சாப்பாடு இவனுக்காக வாங்கிட்டு வந்துட்டாச்சு. சாப்பாடு வாங்க போன கேப்பில் பார்த்தீங்கன்னா இவ்வளோத்த பூசிகிட்டு இருக்கானுங்க. இது மேலே இன்னும் நிறையா பூசி அப்புறம் தான் அந்த பால்லாம் ஊற்றுவோம். ஃபஸ்ட் நாங்கள் போய் சாப்பிட்றோம், பசியுது. கடலை சட்டியா காய்ஸ். இப்போ தொட்டியை பார்த்தீங்கன்னா வேகமாக நம்ம பூசிட்டு தான் இருக்கோம். சாப்பிட்டதுலேருந்து கொஞ்சம் பயக்கமாக இருந்துச்சா, சரி தூக்கம் வந்துட போதுன்னு சொல்லிட்டு தான் உடனே பூச ஆரம்பிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போப்பெல்லாம் தொட்டி கட்டுறோமோ அப்போப்பெல்லாம் மழை வரும்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மழை வந்துட்டு தான் இருக்குது. அதுக்காட்டி சீக்கிரமாக தொட்டியை பூசிட்டு மேலே பார்த்தீங்கன்னா படுத வச்சுணும். நம்ம இந்த பக்கம் வேகமாக பூசிட்டு இருக்கோம். மகேஷ் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வேகமாக பூசிட்டு இருக்கான். அவுட்டர் லேயராக பூசிட்டு இருக்கான். சும்மாவா காய்ஸ், இவ்வளோ தான் பூசிட்டாச்சு. இந்த பக்கம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஃபினிஷிங் டச் வந்து அவன் தான் கொடுக்கணும். இந்த பக்கம் ஓரளவுக்கு பூசிட்டாச்சு. வேலை பார்த்தீங்கன்னா செம ஃபஸ்ட்டாக நடந்துன்னு இருக்குது. டேய், இந்த மாதிரி ஒருத்தவங்க இவனை தேவையில்லாமல் கூட்டின்னு வந்து படாத பாடு போடுறோம். தொட்டி கட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குனு ஸ்பான்ச் இல்லைன்ட்டானுங்க. அப்புறம் ஸ்பான்ச் வாங்க தான் ஒரு கடைக்கு வந்துருக்கிறோம். அப்புறம் 5 எடுத்துன்னு வராரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம். அண்ணா டாட்டா சொல்லுங்கண்ணா. சாயந்தரம் வரேன். கந்துவட்டி கைஸ், பஞ்சு வாங்கிட்டாச்சு. நம்ம அண்ணன் கடை தான் சிவக் சக்தி ஏஜென்சி. அதான் பஞ்சு பத்திரமா வச்சுக்கோ. இவனுக்கு கேட்ட அந்த பஞ்சு வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்தேன். இதோருங்க காட்டுறேன். டே மகேஷ், நீ கேட்ட பஞ்சு இங்கே இருங்க. ஒருத்தவனுக்கு இப்போ ஈத்து போட்டு அடிக்க போகிறேன். இருங்க, ஒருத்தவனுக்கு காட்டுறேன். அதாவது மதியம் பிரியாணி இருந்தால் தான் வேலை செய்வேன்னு சொன்னால் நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறீங்க? சும்மாவா? ஏண்டா அங்கே ஒருத்தவன் என்ன கஷ்டப்பட்டுருக்கிறான், நீ என்ன பண்ணிகிட்ருக்கிற? நீ தூங்குறதுக்கு இப்போ உனக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் இங்கே ஒன்று வர சொன்னாங்க. அப்புறம் என்னது ரீல்ஸ் பார்த்த தூக்கம் வந்துடுச்சா? தூக்கலாம் வரல, நீ வர சொல்ல தூங்க. அப்போ நான் வந்த உடனே நீ நடிச்ச தூங்குற மாதிரி வந்து சுத்தமாக சரியில்லை. நாங்கள் இதுக்கே உனக்கு கூப்பிடவே இல்லை. நானும் தொட்டி கட்ட வரும்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு பிரியாணி அமைக்கிட்டு இவன் கண்டிப்பாக தூங்குவான்னு எனக்கு தெரியும். நான் இருக்கிற வரைக்கும் வேலை செய்கிற மாதிரி வித்தை காட்டிட்டு நான் போன உடனே ஹாயாக படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். நீ வந்து வீடியோ எடுத்துட்டு சும்மா அப்படியே ஓபி அடிக்கலான்னு வந்தேன். ஆமாண்டா, நான் ஓபி தானே அடிப்பேன்ப்படா. பாருங்கள் கைஸ், அப்படியே மகேஷ் சும்மா நேர்த்தியாக கட்டிகிட்டு இருக்கான். ஃபினிஷிங்லாம் பாருங்கள், சும்மா மாசாக பண்ணுறானா. அதான் கொத்தனார் வேலைக்கு ஒரு 10 வருஷம் போனது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது. நம்ம உள்ளே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டை வச்சு பூசிட்டாச்சு. இப்போ வெளியில் தான் பார்த்தீங்கன்னா பூசணும். இதில் என்னான்னு பார்த்தீங்கன்னா இருட்டிட்டு வருது. டைமும் பார்த்தீங்கன்னா ஆகிடுச்சு. இன்றைக்கி எவ்வளோ இருட்டினாலும் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கலாலும் பரவாயில்ல, இது ஃபுல்லாத்தையுமே நான் பூசி ஃபினிஷ் பண்ணுற போகிறேன். ஆமாம் கைஸ், எனக்கு கலவை பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிலையும் வேணுன்றதுனால கலந்துட்டாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இருட்ட போகுது. ஸோ நம்ம இதை பூசாமல் விடவும் முடியாது, பூசிட்டு தான் போய் ஆகணும். ஸோ ஒரு சின்ன டார்ச் லைட்டை வச்சாலாச்சு இதை நம்ம ஃபுல்லாக பூசி தான் ஆகணும். அது இன்னர் லேயர் பூசினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் அவுட்டர் லேயர் பூசிகிட்டு இருக்கோம். ஆனால் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிட்டு கிடங்கடா, எனக்கு ஒரு வேலையும் இல்லைடான்னு சொல்லிட்டு ஒருத்தவன் ஜாலியாக ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கான். தூங்கி எழுந்துட்டியாப்பா? தூங்கி எழுந்துட்டிங்களா? ஜாலியாக இருக்கிறப்பா. எப்படி ஒரு களை வேணும் போய், களை வேணும் போடா. ஏந்திரா சீக்கிரம் போடா. நானும் அவனும் பார்த்தீங்கன்னா மாற்றி பூசிகிட்டே இருந்தோம். இன்னர் லேயர் பூசத்துக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆகிடுச்சு. ரொம்ப இதோட நம்ம பூசிட்டோன்னு சொல்லிட்டு ஒன்றும் கிடையாது, உள்ளே தர போடுவோம். தொட்டியோட அந்த லீக்கேஜை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக போடுற அந்த சிமெண்ட்டு பால் நாங்கள் சொல்லுவோம். அப்போ தான் சொல்லுவோம் ஃபுல்லாக சிமெண்ட்டை கலந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அடிப்போம்ல, அது எந்தளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக போகிறோமோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா தொட்டிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட லீக் ஆகாது, இல்லைனா மொத்தமும் லீக் ஆகிடும்.
அது வேறு பண்ணணும். அதுக்குலாம் இட்டிடுமே, அது வேறு இனியே தான் பண்ணி ஆகணும். டக்கு டக்குன்னு பண்ணி ஆகணும்ல. மெழுகுவத்தியை ஏற்றியாச்சு இன்றைக்கி இந்த தொட்டியை வந்து ஃபினிஷ் பண்ணாமல் நான் போக மாட்டேன். அப்புறம் உள்ளே நம்ம எந்த பெயிண்ட்டுமே அடிக்க போகிறதில்ல. ஏன்னா உள்ளே வந்து நம்ம வந்து ஒரு பக்காவான ஒரு பிளான்டட் டேங்க் தான் ரெடி பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா ஒரு பாண்டு, ஒரு இயற்கையில் ஒரு எப்படி ஒரு பாண்டு இருக்கோ அதே மாதிரி தான் இந்த பாண்டு இருக்க போகுது. அதனால தான் பார்த்திங்கன்னா அதை கட்டுறோம். இது நம்ம கட்டி முடிச்சுட்டு காஞ்சதுக்கப்புறம் அது உள்ளே பார்த்திங்கன்னா ஃபில்டர் சிஸ்டம் வைக்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, உள்ளே ஃபுல்லாக ஜல்லி கொட்டிட்டு அது மேலே வந்து மண் கொட்டிட்டு அந்த எப்பயுமே அதை விட டஸ்ட்லாம் வெளியில் வரணும்னு அவசியமே இல்லை. டஸ்ட்டெல்லாம் உள்ளே புதைஞ்சிரும். ஒரு 2 வருஷத்துக்கு கையே வைக்க வேணாம் இதை க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கிற ஃபிஷ்ஷுங்கள் எல்லாம் குட்டி போட்டுட்டு வளர்ந்துட்டு ஜாலியாக இருப்பாங்க. அந்த ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா இருக்கிற நிறைய பிளான்ட்டில் வந்து அந்த ஃபிஷ்ஷுங்கெலாம் வந்து பதங்கிக்கும். ஸோ அதனால் நம்ம ஃபிஷ்ஷோட அந்த குட்டிங்களை கேர் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. கேர் பண்ணுவோம், ஆனால் ரொம்ப கேர் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த குட்டிங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த செடியில் வந்து பதங்கிக்கும், அதுங்களும் உயிர் வாழும். ஃபுட்டு கூட போக தேவையில்ல, ஏன்னா ஆல்கேஸ் வந்து ஆல்ரெடி அழகாக வந்துடும். இந்த தொட்டியை ஃபுல்லாக கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து ஃபுல்லாக இங்கே ஒரு வலை போட போகிறோம். இல்லைனா இந்த தொட்டியில் வந்து டஸ்ட்டு விழுந்துகிட்டே இருக்கும், தேங்காவே விழும், அதனால் பிரச்சனை. அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த இடத்துல ஒரு வலை போட்டுற போகிறோம். இல்லைனா டெய்லிக்கும் வந்து நாங்கள் இங்கே வந்து குப்பையை எடுத்து, அதாவது தென்னை மட்டை எடுத்து போடுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ஈட்டிடுச்சு. நம்ம இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டை ஃபுல்லாக சிமெண்ட் வச்சு பூசியிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட் பால் ஒன்று ஊற்றணும்ல, அது இன்னும் ஊற்றவே இல்லை. ஆனால் இவன் மாட்டுக்குன்னு ஜாலியாக ஃபோன் பேசி தான் இருக்கான். எதுக்கு வந்தானே தெரியல. அந்த சிமெண்ட்டு பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஊற்றி ஆகணும். கொஞ்சம் நேரசன்லாம் ஊற்ற முடியாது. ஒரு 5 கிலோ சிமெண்ட் போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஊறுது, எரியுது. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சிமெண்ட்டில் வேலை செய்யும்போது க்ளவுஸ் வச்சுருந்தா வேலை செய்யணும் போல். இவ்வளோ நேரம் எதுவும் தெரியல. நம்ம மிக்ஸ் பண்ண அந்த சிமெண்ட் பாலை நம்ம தொட்டி மேலே ஊற்றுன உடனே அப்படியே அழகாக போகும் பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா தண்ணி லீக்கேஜே ஆகாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இது எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி லீக்கேஜ் ஆகாது. இல்லைனா பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டு கட்டுறதே வேஸ்ட் ஆகிடும். மணி பார்த்தீங்கன்னா நைட்டு 10:30 ஆக போகுது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்து அந்த பால் ஊற்றிட்டு இருக்கோம். இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒன்று சென்டரில் அந்த பால் ஊற்றவே இல்லை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணால் அப்புறம் பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக தான். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோய் பாண்டு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டில் நம்ம பார்த்துட்டோம். இது மாதிரி எட்ஜஸில் தான் தண்ணி கண்டிப்பாக லீக் ஆகும். ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட்டை வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணணும். ஒரு வழியாக தொட்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டாச்சு. ஃபுல்லாக இட்டிடுச்சு. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஆகுது. நான் விடிஞ்சதும் கண்டினியூ பண்ணுறேன். தொட்டி பார்த்தீங்கன்னா கட்டி ஃபினிஷ் பண்ணி ஒரு 2-3 நாள் ஆகுது. தொட்டி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொட்டியில் வந்து தண்ணி ஊற்றி லீக்கேஜ் இருக்குது தான் செக் பண்ண போகிறோம். டெய்லிக்குமே பார்த்தீங்கன்னாலும் தண்ணி ஊற்றுவோம். அது ஏன் ஊற்றுவோம்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் க்ரிப்பு அதிகமாகும்னு சொல்லிட்டு மேலே மட்டும் ஊற்றுவோம். ஆனால் இன்றைக்கி இப்போ தொட்டி உள்ள ஃபுல்லாக தண்ணி ரொப்ப போகிறோம். லீக்கேஜ் கடவுளை வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிங்க. டே மகேஷ், லீக்கேஜ் ஆகுமாடா? நீ தான் பெரிய கொத்தனர். ஆகுமா? ஆகாதா? சரி காய்ஸ், இது வந்து 7 ஃபீட்டு, இது பார்த்தீங்கன்னா 5 ஃபீட்டு. எத்தனை லிட்டர் தண்ணி ஆகும்னு தெரியல, கால்குலேட் போட்டு பார்த்தா தான் தெரியும். பரவாயில்ல, டக்குன்னு தான் ஃபில் ஆகுது. எப்படி இருக்குது தொட்டி? சிரிக்காதீங்க. இவனுங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் குளிக்கிறதுக்கு பிளான் போட்டுட்ருக்கானுங்க. நான் அதை இப்போ தான் கண்டுபிடிச்சேன். தொட்டியில் குளிச்சிங்க, அதில் தண்ணி வராது. ஏன்னா நாங்கள் சாத்தியிருக்கோம். அது ஓப்பன் பண்ணால் தான் தண்ணி வரும். மேலே இருக்கிற பைப் ஏன்னு கேட்குறியா? அதில் தண்ணி போகணுன்னு தான் வச்சுருக்கிறோம். தொட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓவர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுதா என்னன்னு பார்ப்போம். வந்து ஒரு வலையை வச்சு நம்ம மூடிடணும், இல்லைனா மீனே எஸ்கேப் ஆகிடும். மழை பெஞ்சு ஓவர் ஃப்ளோ ஆகிடுச்சுன்னா, தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா இப்படி தான் பார்த்தீங்கன்னா தண்ணி வெளியில் போயிடும். ஐஸ் சாப்பிட்டு வர கேப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கானுங்க பாருங்கள். டேய், சம்மர் ஹாலிடேவா? ஹாலிடேவே முடிஞ்சிச்சு. எவனோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்குறான். ஒருத்தவன் தொட்டி கட்டியிருக்கிறான். தண்ணி பார்த்தோன்னே குச்சிருவீங்களா? பார்த்தீங்கன்னா இதில் குளிக்கலாமா குளிக்கக்கூடாதான்னு எதுவுமே கேட்கல. வந்த உடனே அவனுங்க மண்ணு குளிச்சுட்டு இருக்கிறானுங்க. நான் சும்மா வரேன், பார்த்தா என்னடா சவுண்டு கேட்குதுன்னு வரேன், குளிச்சுட்டு இருக்கிறானுங்க. போதும், ஏந்துருங்கடா. உள்ளே உச்சார்ந்தீங்கன்னா அடிப்பான். இதில் எவனோ ஒருத்தன் உள்ளே உச்சார்ந்துருப்பீங்க. அது மீன் இருக்கிறது. அப்போ நீ வந்து இங்கே உச்சாலா இருந்துருக்கிற. தொட்டியில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு சொட்டு கூட லீக் ஆகல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டி கட்டுறதுக்காக நம்ம பள்ளம் இடத்துல இப்போ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மூடிட போகிறோம். ஏன்னா இதுக்கப்புறமேட்டு அந்த பள்ளம் வந்து தேவையில்லை. ஸோ அதை கிட்ட மூடிட போகிறோம் அந்த பள்ளம். உன் கையில் நீயே பிடிங்கிடு. டேய் கம்னு இருக்குடா டேய். இது உள்ளே குளிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் ஆசையாக தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல இல்லாமல் வெளியில் குளிக்கிறதுக்காகவே ஒரு தொட்டி கட்டிடலாம். என்ன ப்ரோ, என்னாச்சு? காசா? சூப்பர். காசு கூட எடுத்து வைக்காமல் குதிச்சிருக்கிறீங்க. உங்கள் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு தான் தனியாக வந்து ஒரு தொட்டி கட்டிடுங்க.
டேய் கடைசியில் என் தொட்டியே இப்படி ஆகிட்டீங்களேடா காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில செட்டப்லாம் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷு விடலான்னு நினச்சேன். இவனுங்க பண்ண அக்கப்போருக்கு ஒரு வாரத்துக்கு இல்லை ஃபிஷ்ஷே விட முடியாது. இப்படி பண்ணிட்டீங்களேடா. எல்லாரும் குளிச்சுட்டானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதனால் எங்கடா அந்த பாதாம் மேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் கீழே உடனேலாம் மீன் விடக்கூடாது. இந்த அழுக்கும் பார்த்தீங்கன்னா போயிட்டு இந்த சிமெண்ட்டோட ஸ்மெல்லும் போயிடும். கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கொஞ்சம் நாள் சென்று நம்ம ரெடி பண்ணிட்டு ஃபிஷ் விடலாம். இந்த மீனை தான் அந்த பாண்டில் விட்டு உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தேன். ஆனால் அதுங்காட்டியும் பார்த்தீங்கன்னா பாண்டை ஃபுல்லத்தையுமே குழப்பிட்டானுங்க. பாதாம் மேலையை போட்டு கொஞ்சம் கண்டிஷன் பண்ணுவோம். உடனே மீன் விட வேணாம். ஸ்மிட்டாக அந்த மீனுக்கு தான் பிரச்சனை. ஸோ அதனால மீன்லாம் விட போகிறதில்ல. காய்ஸ் ஆகாய தாமரை சும்மா போட்டு வரும். ஏன்னா வளரட்டும் மீன். எங்ககிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆகாய தாமரை அதிகமாகவே வரும். தொட்டி பார்த்தீங்கன்னா இதோட முடியல. இன்னும் நிறையா வேலை இருக்குது. ஆனால் நான் அந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். இதில் வந்து என்ன ஃபிஷ் விட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ்லாம் விட போகிறதில்ல. இது மான்ஸ்டர் டேங்க் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் கம்மிங்களா இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி டேங்காக தான் இதை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு வகை ஃபிஷ் இல்லை, நிறையா வகை ஃபிஷ் இதில் இருக்க போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்ன ஃபிஷ் விடுன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளான்டட் டேங்காக தான் ஆக்க போகிறோம். ஸோ இதுக்கு இன்னும் நிறையா வேலை இருக்குது. இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் என்னென்னமோ பிளான் போட்டு வச்சிருந்தேன். இவனுக்கு வந்து டோட்டலாக மாற்றி விட்டானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தொட்டி செட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு தண்ணி செட் ஆகிறதுக்கு கண்டிஷன் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் எல்லாம் 2-3 டேஸ் ஆகணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். என்ன ஃபிஷ் விடுன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். டாட்டா. ஏய் ஒழுங்கா ஏந்துடுறா. உங்கள் வீட்டில் சாப்பிட கூப்பிட்றாங்களா? ஏந்திரி. ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஒழுங்கா ஏந்திரு. எல்லோரும் ஏன்ட்டாங்க, நீ மட்டும் ஏந்திருக்க மாட்டேற. ஏந்திரா.